வணக்கம். ஜூலை 22ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நாளைக்கு ஜூலை 23ஆம் தேதி பட்ஜெட் நாள். காலையில் 11 மணி அளவில் நிதியமைச்சர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்விக்கி ஐபிஓ கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, அமேசான் ஸ்விக்கியுடைய இன்ஸ்டாமார்ட்டை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓக்கு முன்னாடி ஒரு ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது முழுமையாக அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கியுடைய ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்ற தகவலும் அதே மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டாமார்ட்டில் தான் கண் வைத்து இருக்கிறாங்க. JSW எனர்ஜி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் JSW நியூ எனர்ஜி. அவங்களுக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட், மற்றொன்று கர்நாடகா ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து கிடைத்த சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 342 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் வழியாகவும் கன்வெர்ட்டபிள் வேரன்ஸ் வழியாகவும் 342 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. மெக்சிகோ அத்தாரிட்டி அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அங்கே விநியோகம் செய்து விற்பனை செய்வதற்கு அவங்களுக்கு உரிமம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. KPI கிரீன் எனர்ஜிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோலார் பவர் ப்ராஜெக்ட் யார்கிட்ட இருந்து? மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. KPI கிரீன் எனர்ஜி. சக்தி பம்ப்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை ஏற்றிருக்கு. கம்பெனி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 567 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 400% மேலே அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 7% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 93 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9,198% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3.3% அதிகரிச்சிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸ்ன்றது என்னால் சரி பார்க்க முடியலைங்க. ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இருக்கா அப்படின்றது என்னால் சரி பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு சக்தி பம்ப்ஸுடைய ஷேர் ப்ரைஸ். சேஷாசாயி பேப்பர் இன்னைக்கு 7% விழுந்திருக்கு. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ராடேல 7% விழுந்திருக்கு. கம்பெனி சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டேட்டா Q1க்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு. சேல்ஸ் வால்யூமும் அதிகரிச்சிருக்கு 15%. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 38 கோடி ரூபாய். போன வருடம் இந்த குவார்டரில் 71 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கம்மியாக இருக்குது. அதற்கு சில காரணங்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? இன்புட் மெட்டீரியல்ஸுடைய விலை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரோடு ஆலையை 2 மாதம் கிட்டத்தட்ட அவங்க மூடி வைத்திருந்தாங்க. அங்கே வந்து ஈரோடு ஆலையை மேம்படுத்துவதற்காக 2 மாதம் மூடி வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் துறைமுகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கண்டெய்னர்ஸ் தட்டுப்பாட்டு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதற்குரிய விலை கிடைக்கலன்ற அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. சேஷாசாயி பேப்பர் இன்னைக்கு இன்ட்ராடேல 7% விழுந்தது. வீடியோ சேர தருணத்தில் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேஃபின் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. உலக அளவில் ஐடி அவுட்டேஜஸ் ஏற்பட்ட செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதில் கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். வீர் ஹெல்த் கேர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்றது அவங்க சொல்லலை. லீடிங் ஹெல்த் கேர் கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் உற்பத்தி செய்து சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு 121 லட்சம் ரூபாய். HDFC பேங்க் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ் 1607 ரூபாய். கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 1927. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி புது டார்கெட் 1890 ரூபாய்.
ஜேபி மார்கன் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை, நியூட்ரலாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லையும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1800, இப்போ 1700 குறைச்சிருக்காங்க. நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 1720. பிபிசிஎலுக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ் 304 இருந்தது. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 385. வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 366. 3M பேப்பர் போர்ட்ஸ் ஐபிஎம் முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆகியிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் அவங்க 10% கூடுதலாக பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி லிஸ்ட் ஆகியிருக்கு. ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ₹1.85 ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் கஜாரியா செராமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1414, ஸ்டாப் லாஸ் 1350. ஜிண்டால் வேர்ல்ட் வைடுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 396, ஸ்டாப் லாஸ் 368. சாய்ஸ் எக்விட்டி புரோக்கிங்குடைய பரிந்துரைகளில் ஐசிஐசிஐ பேங்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1330 1240, ஸ்டாப் லாஸ் 1200. எல்ஐசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1250 1330, ஸ்டாப் லாஸ் 1000. எம்பசிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3390 3500, ஸ்டாப் லாஸ் 2500. ஐடிசி குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஐடிசி ₹535 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மெக்வரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 39 அனலிஸ்ட் ஐடிசிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 35 பேர் பை ரேட்டிங்கும், 2 பேர் ஹோல்ட் ரேட்டிங், 2 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கோடெக் மஹிந்திரா பேங்குக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ் ₹1822 இருந்தது. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்காங்க. 2150 2300 உயர்த்தி இருக்காங்க. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பர்ன்ஸ்டைன் கொடுத்துருக்கிற டார்கெட் ₹1750. ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை இந்த ஸ்டாக்ல அதிகரிச்சிருக்கு. ஜூன் குவார்டர் மற்றும் மார்ச் குவார்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 5.79 லட்சம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் புதிதாக உள்ள வந்திருக்கிறாங்க இந்த ஸ்டாக்ல. அதாவது ஜூன் குவார்டர் முடிவில் 50.63 லட்சம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த ஐஆர்எஃப்சியில். போன குவார்டரில் 44.84 லட்சம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டும் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. மார்ச் குவார்டரில் 0.18% இருந்தது. இப்போ 0.55% உயர்த்தி இருக்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ல பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. 1.11%. அரசு கைவசம் 86% ஸ்டேக் இருக்கு ஐஆர்எஃப்சியில். விப்ரோ ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் டார்கெட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 557. நொமுரா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 600, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 495, 11% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ் 3110 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. நொமுரா பை ரேட்டிங் டார்கெட் 3600, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் டார்கெட் 3525. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3540. மெக்வாரி நியூட்ரல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹2750. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 3% விழுந்திருக்கு. பிபிசிஎல் 4% அதிகரிச்சிருக்கு. விப்ரோ ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 9% விழுந்திருக்கு. கோடெக் மஹிந்திரா பேங்க் இன்ட்ராடேல 4% விழுந்திருக்கு. HDFC பேங்க் 3% அதிகரித்தது. எஸ் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 5% அதிகரிச்சிருக்கு. ஆர்பிஎல் பேங்க்கும் 3% அதிகரித்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% நெகட்டிவ், பிறகு 2% பாசிட்டிவ். JSW ஸ்டீல் 3% விழுந்திருக்கு. ஜேகே சிமெண்ட் 4% அதிகரித்தது. இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா நிறுவனம் 6% அதிகரிச்சிருக்கு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% நெகட்டிவ், பிறகு 2% பாசிட்டிவ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.